ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜானு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட்டாக தைக்க ஆரம்பிக்கிறவங்க ப்ளவுஸில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது நிறைய பேருக்கு என்னென்ன பார்ட்ஸு இது எந்த பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பேசிக்லி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஷோல்டர், அதுக்கப்புறம் கை, இதெல்லாம் எந்தெந்த பார்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பேசிக்காக ஒரு ப்ளவுஸில் என்னெல்லாம் பார்ட் இருக்கும், என்ன பார்ட்ஸு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ். இந்த லைனிங் ப்ளவுஸை அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா காட்ட போகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்ல, இந்த கை பக்கத்தில் இருக்குதுல்ல, இதுதான் பார்த்திங்கன்னா ஷோல்டர். சரியா? இப்போ நான் அளவெல்லாம் எடுக்கலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிகிறதுக்கு வேண்டி சும்மா டேப் வச்சு காட்டுறேன், அவ்வளோதான். அதுதான் ஷோல்டர். இனி அப்படியே நம்ம பேக்கில் திருப்பி நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட் இப்போ பார்த்தோம்ல, அந்த ஷோல்டரில் இருந்து கீழே வரைக்கும் டேப்பை வச்சு பார்க்கணும். அதுதான் இந்த ப்ளவுஸோட மொத்த உயரம். சரியா? இன்னும் இதே மொத்த உயரத்தை தான் நம்ம ஃப்ரண்ட் கிளாத்துக்கும் எடுக்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட காட்டுறேன் பாருங்கள். அந்த ஷோல்டர் பக்கம் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் பக்கத்தில் நம்ம டேப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த எண்டு பாயிண்ட்டு கீழே கிளாத் முடியுதில்ல, அது வரைக்கும் நம்ம பார்க்கணும். சரியா? இதுதான் துணியோட மொத்த உயரம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் துணியோட, இந்த ப்ளவுஸ் துணியோட மொத்த உயரம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், ஷோல்டர் பார்த்துட்டோம், அது மாதிரி துணியோட மொத்த உயரம் பார்த்துட்டோம். சரியா? இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பின் கழுத்து. இப்போ பேக்லேயே நம்ம பார்க்குறதுனால ஈஸியாக பின் கழுத்து இந்த இருக்குதுல்ல, இதுதான் பின் கழுத்து. சரியா? பின் கழுத்து அதே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் இருக்கிறது தான் பார்க்குறது பின்கழுத்து. அதே மாதிரி முன்கழுத்து பார்ப்போம். முன்கழுத்தில் அந்த நேரமே நம்ம ஷோல்டர் பார்த்தோம்ல, அந்த இடத்துல இருந்து அந்த ஃப்ரண்ட் கழுத்து முடிகிறது வரைக்கும் இருக்குதுல்ல, அதுதான் முன்கழுத்து. ஓகேவா? இனி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கை ஷோல்டர் பக்கத்துலேயே இருக்குதுல்ல, ஷோல்டரில் இருந்து அந்த கை எண்டு முடிகிறது வரைக்கும் பார்க்கணும். அதுதான் நம்ம ப்ளவுஸோட கை. சரி, இப்போ நம்ம ஷோல்டர் பார்த்துட்டோம். அதே மாதிரி முன்கழுத்து, பின்கழுத்து, மொத்த உயரம், அது மாதிரி கையெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு ப்ளவுஸில் பேசிக்காக இருக்க வேண்டியது. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு வாட்டி கூட நம்ம கை பார்த்துட்டோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கிள். சரியா? இந்த அக்கிளில் தான் நிறைய பேருக்கு எதுன்னே தெரியாது, அக்கிள் பார்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டரும் கையும் சொன்னேன்ல நேரமே, ஷோல்டர் அந்த சைடு என்ன இருக்குது, கை. சரியா? அந்த ஷோல்டர் எண்ட்லே மேலே இருந்து அந்த கை நமக்கு முடியுதில்ல, அந்த எண்ட் வரைக்கும் அளந்து பார்க்கணும். சரியா? இதுதான் அக்கிள், ஆம்ஹோல். சரியா? இந்த ஆம்ஹோல் நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த அக்கிள் அளவு பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி அந்த ஷோல்டர்லேருந்து கை முடிகிறது வரைக்கும். சரியா? இதுதான் அக்கிள். இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட்டு, இந்த மெயின் டாட் இருக்குதுல்ல, நேரே கீழே இருக்குல்ல, அந்த டாட்லேருந்து நம்ம ஷோல்டர் பாயிண்ட் எடுத்தோம்ல, அந்த எண்டு வரைக்கும் போகிறது தான் நம்ம ப்ளவுஸோட மெயின் டாட். இனி பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரண்ட் டாட்லேருந்து நம்ம ஏற்கனவே எடுத்தோம்ல, டாட் எடுத்திருப்போம், அதே டாட்லேருந்து நம்ம கீழே இந்த பட்டி பாயிண்ட் முடியுதில்ல, அது வரைக்கும் அளந்து பார்க்கணும். அதுதான் நம்மளோட பட்டி பாயிண்ட். சரியா? இந்த ப்ளவுஸோட பட்டை. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சைடில் இருந்து ஃபர்ஸ்ட் டாட்டும் அது மாதிரி நம்ம ஐயுக்கு போடுவோம்ல, அது வரைக்கும் இருக்கிற லென்த்து அளந்து பார்க்கணும். அது நம்ம ஐயுக்கு எங்கே நம்ம ஐயுக்கு வைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து அளந்து பார்க்கணும். சரியா? இனி பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா இது மாதிரியும் நம்ம அளந்து எடுக்கலாம். இந்த பேக் கிளாத் மட்டும் இந்த அக்கிளில் இருந்து வலது சைடு அக்கிளில் இருந்து இடது சைடு அக்கிள் வரைக்கும் அளந்து பார்த்தும் நம்ம எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸை அளந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஃப்ரெண்டு நம்ம ஐயுக்கு பூட்டுவோம்ல, அந்த சைடில் இருந்து அப்படியே அளந்துட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் அளக்கிறேன்.
நம்ம ஃபுல்லாக அதே மாதிரி ப்ளவுஸோட அடுத்த எண்டு முடிகிறது வரைக்கும் அளந்து எடுக்கணும். அளந்து எடுக்கும்போது ரொம்ப லூஸாகவும் அளந்து எடுக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டும் அளந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் லிபரலாக விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அளந்து எடுக்கணும். சரியா? அப்படி அளந்து எடுத்தோம்னா நமக்கு மார்பு சுற்றளவு வந்து நமக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸில் இருக்கிற பார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.